Assalamualaikum. Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு vlog எதுவும் பார்க்க போறது இல்ல. So இன்னைக்கு கிச்சனுக்கு ரிலேட்டடான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். So நம்ம சேனல்ல வந்து டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. So இன்னைக்கு வீடியோ ஒரு டிப்ஸ் வீடியோவா இருக்கும். So உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ முதல் டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிலேருந்து வேஸ்ட் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தூள், பூண்டோட தூள் அது எல்லாமே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு மணி நேரம் போல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து ரோஜாப்பூ செடிக்கு எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து செடி வந்து வளரும். ஸோ இப்போ நான் ஒரு மணி நேரம் போல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குப்பையை கூட பார்த்திங்கன்னா நம்ம கம்போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி இட வசதி கிடையாது. அதனால் இந்த தண்ணியை மட்டும் கலெக்ட் பண்ணி நான் வந்து செடிக்கு வந்து தினமும் ஊற்றுவேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு மணி பிளான்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றுனாக்கா கொஞ்சம் நல்லா வளர்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலேயுமே அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மீதி தண்ணியை வந்து அப்படியே இந்த மண்ணிலேயே வந்து ஊற்றி விட்டுடுவேன். இப்போ நம்ம இந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு வேறு ஏதாவது பூச்சி புழு அது எல்லாமே இருந்துச்சுன்னா கூட ஸோ இறந்துடும். மேலே வந்து வேறு எதுவும் பூச்சிகள் வந்து உட்காராது. ஸோ இந்த பூண்டோட அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு ஸோ செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். அந்த தண்ணியோட கலரே பாருங்கள், நல்ல ஹெல்தியான ஒரு வாட்டர் இது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளார வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கூட ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம அதில் டெய்லி ஊற்றணும் அப்படின்னாக்கா ஸோ நல்லா ஹெல்த்தியாக வளரும் நம்மளோட பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்ததும் சிரிக்காதீங்க. ஸோ எனக்கு வந்து விசில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், விசிலே வராமல் ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிச்சிடுச்சு. வீட்டில் வந்து சாதம் வந்து கரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு சாதம் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய குக்கர் சில்வர் குக்கர் வந்து என்ன லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாமல் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூட வந்துட்டு நம்ம ஆப்ப சோடாப்பு இருக்கு இல்லையா, ஆப்ப சோடாப்பு இல்லை பேக்கிங் பவுடர் ஸோ எது இருந்தாலுமே ஓகே. அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாமான் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்யூட், ஸோ சோப் லிக்யூட், அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம ஊற்றி இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். ஸோ ஊற்றவுமே வந்து நமக்கு வந்துட்டு அந்த அடி பிடிச்சிருந்த அந்த இது வந்து ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ போட்டு நம்ம இதை தேய்க்க வேணாம், கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்தாலே போதும், நமக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து ஊறி போய் அழகாக வந்துடுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பால் பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சுன்னா கூட நீங்கள் இதே டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப போட்டு தேய்ச்சி நமக்கு அந்த குக்கரோட அந்த அழகே வந்து குறைஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் வந்து சில்வர் ஸ்க்ரப்பரே யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பாத்திரங்களோட அந்த பளபளப்பு வந்து குறையாமல் இருக்கணும், அப்படியே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாக்கா சில்வர் ஸ்க்ரப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாத்திரங்கள் வந்து எப்போதுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே ரஃப் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய பார்க்குறதுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்கும், நம்மளோட குக்கரோட அழகே வந்து மாறிடும். பட் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு எது நமக்கு தீர்ந்தாலும் உடனே அந்த பாட்டிலில் நம்ம அப்படியே வந்து பேக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி தென் கொஞ்சமாக இருக்கும்போதே வந்து கொட்டி வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏண்டாக்கா அதில் இருக்கிற அந்த பழைய ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாட்டில்ஸை வந்துட்டு ஒரு முறை வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாட்களுக்கு பூச்சி எதுவுமே வராது. ஸோ இது வந்துட்டு நான் வந்து
நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று. ஸோ ஏன்னாக்கா முன்னாடி நான் இருந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூச்சிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அதில் மிளகாய் போட்டு வைக்கிறது, கிராம்பு போட்டு வைக்கிறது, ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பாட்டிலில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஸோ அதை ஒரு முறை வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பூச்சி வர்றது, அந்த செல்லரிச்சு போகிறது அதெல்லாம் வர்றதில்லை. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பொருட்களும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் கொட்டினது போக மீதி ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளிப் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே வைப்பேன். சப்போஸ் கிளிப் இல்லை அப்படின்னாக்கா இது போல் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்து விட்டு ஸோ வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம கிளிப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஏர்டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா பாட்டில்ஸுமே நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளோரில் வந்துட்டு பால் இல்லை டீ என்ன சிந்தினாலும் நம்ம வந்துட்டு உடனே வந்து ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு ஸ்பாஞ்சு டவல்ஸோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வைப் பண்ணுவோம். அப்படி வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுக்குத்தன்மை வந்து அப்படியே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு 2 டிஷ்யூ எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அந்த பாலாக இருக்கட்டும் இல்லை டீயாக இருக்கட்டும் அதை வந்துட்டு இந்த மாதிரி துடைச்சிருங்க. முதல்ல துடைச்சதுக்கப்புறம் அந்த பிளேஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டவலோ இல்லை ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ணி ஈர டவல் நல்லா பிழிஞ்சிட்டு துடைச்சி விட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து நடக்கும்போது அந்த பாதத்தில் பிசுப்பு தன்மை ஒட்டும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது வந்துட்டு பாலாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டிஷ்யூ எடுத்து அது மேலே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே போட்டுடுங்க. ஸோ எல்லா பாலும் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் துடைச்சிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்வர் பிளேட்டில் நம்ம துணி எதுவும் அதாவது காட்டன் துணி எதுவும் யூஸ் பண்ணாமல் இட்லி வந்து நம்ம ஊற்றி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டோடு ஒட்டுது, என்ன தான் ஆயில் தடவுனாலுமே ஒட்டுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ இட்லி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேட்லேருந்து எடுத்து ஜஸ்ட் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் அப்படியே வச்சு மேலே வந்து கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இட்லி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து உடனே அப்படியே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒட்டிக்கிட்டு ஸோ எடுக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுங்க, ஃபுல்லாக வந்து சூப்பராக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இட்லி பேட்டர் அதாவது நல்ல குண்டாக இட்லி செய்கிறதுக்கு எப்படி பேட்டர் அரைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு 5 முட்டையாக இருந்தாலும் சரி, 10 முட்டையாக இருந்தாலும் சரி, 20 முட்டையாக இருந்தாலும் சரி சடனாக எப்படி உரிக்கிறது அப்படின்ட்டு இந்த டிப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து எந்த வெசல்ஸ்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதோட லிட்டை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாத வெறும் முட்டையை ஷேக் பண்ணி எடுத்துருங்க. ஷேக் பண்ணினா நல்லா குலுக்குனிங்கன்னா உங்களுக்கு தோல் வந்து அப்படி நொறுங்கின மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னாக்கா தோல்லாம் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கடன்னு எல்லாத்தையும் உரிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நமக்கு உரிக்க வருது பாருங்கள். ஸ்கின் எதுவுமே நமக்கு கலண்டு பிச்சுக்கிட்டுலாம் வராமல் ஈஸியாக வந்து நம்ம உரிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் வைக்கும் போது ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா விசில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே மஞ்சள் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெளியே வந்து தெரிக்கும். ஹார்பன் கிச்சன் எல்லா இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே நமக்கு வந்து அடுத்து அதை க்ளீன் பண்ணுறது தான் மெயினான ஒரு வேலையாக தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா ஸோ எவ்வளோ நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி எப்பவும் போல் வச்சுருங்க. உங்களுக்கு விசில் வருமே தவிர வெளியில் தண்ணி பொங்கி அடி வலிஞ்சு ஓடும் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி உள்ளுக்குள்ளேயே அழகாக அந்த கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கிண்ணத்தில் இருக்கிற அந்த பருப்பு தண்ணியை அதோடையே சேர்த்து நம்ம சாம்பார் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஒரு இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது அடுத்து வந்து இது ஒரு ஹேபிட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளையே அறியாமல் பால் பொங்கி வெளிஞ்சிடுச்சு, அதை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ அடுத்த பர்னருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை வந்து மாற்றிடுங்க. ஸோ அதே அடுப்புலையே வச்சு நம்ம வந்துட்டு பாலை காய வச்சோம் அப்படின்னாக்கா, இந்த பால் பொங்கி வெளிஞ்ச இந்த இடமும் சேர்ந்து காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும், ரொம்ப தேய்க்கிற மாதிரி வரும். ஸோ உடனே பர்னரை மாற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட செல்லம் இன்னைக்கு என்ன விளாக் சேனலில் ஸோ கிச்சன் ஆர்கனைசிங் கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரம் அந்த சேனல்லையுமே அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ், கிச்சன் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாமே அந்த சேனலில் வரும். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நான் அவளோட காத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும், இந்த டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கும்போது இதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog இல்லை வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.